ஏ நிறுத்தடி ஃப்ராடு, எங்களுக்கு எல்லா உண்மையும் இப்போ தெரிஞ்சாச்சு, இந்தா இப்போ உடனே கையெழுத்த போடு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ரோகிணி பலதர பிரச்சனைகள்லாம் வந்து இந்த குடும்பத்தை கிரியேட் பண்ணலான்னு பார்த்தா அவங்க சிக்கி சின்ன பின்னம் ஆகிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ ரோகிணி இப்போ ஒரே முடிவாக வந்துட்டா, யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு விஷயத்த பண்ணுறோம். ஒன்று, எப்படியாச்சும் வந்து மனோஜை நம்ம பக்கம் திருப்புறோம், இல்லைனா மனோஜை அந்த வீட்டை விட்டு கூட்டு வந்துடுறோம். இன்னொரு பக்கம் முத்துவையும் மீனாவையும் அந்த வீட்டை விட்டு துரத்தி அவங்களோட நிம்மதியை கெடுக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான பிளான்ல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்பதான் முத்துவும் மீனாவும் கொஞ்சம் கொஞ்சமா ராசியாய் மீனா எப்படியோ வந்து சாப்பிடாம இருந்த மீனாவை முத்து சாப்பிட வச்சு அவரை வந்து தனியா அவங்கள கூட்டு போயிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து முதல்ல வெளில போகலாம் அப்படின்னு வெளில போறாங்க. கார்ல 2 பேரும் ஒன்னா போயிட்டு இருக்க ஆப்போசிட்ல இதை ரோகிணி பாக்குறாங்க. காருக்குள்ளார அப்படியே சிரிச்சு பேசிக்கிட்டே 2 பேரும் போறத, அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு, ஓ நீங்கெல்லாம் ஜோடியா இருக்கீங்க, நான் மட்டும் நிம்மதியா இருக்கக்கூடாது வாழ்க்கையில தானே வந்து என்ன பிளானும் பண்ணீங்க, மீனா உங்ககிட்ட அவ்வளோ சொன்னேன், சொல்லாதன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டல, நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு முடிவு பண்ணி புதுசா ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு தடவை போய் மனோஜை போய் பார்த்து மனோஜ்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பேசிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்லை நம்ம இந்த சிந்தாமணி கூட சேர்ந்து ஒரு கணக்கு ஒன்றை போட்டு எப்படியாச்சும் இந்த முத்து மீனாவை மொத்தமாக வந்து காலி பண்ணணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போதான் சிந்தாமணி கரெக்டாக அதே நேரத்தில் காலும் பண்ணுறாங்க. இந்த காலை எடுக்காமலாச்சும் விட்டு இருந்திருக்கலாம் ரோகிணி, ஆனால் எடுக்காம விட்டு தனக்கு தானே இன்னும் ஒரு பெரிய ஆப்பை வச்சுக்கிட்டு ரோகிணியுடைய கனவுகளில் மண்ணெல்லாம் அள்ளி அவங்களே வந்து போட்டுக்க போகிறாங்க. அப்போ தான் வந்து காலை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்ல வந்து, இல்லை எங்கம்மா கண்ணு இருக்க ரோகிணி அப்படின்னா, இல்லை நான் இப்போ தான் வந்து வெளில வந்தேன், மனோஜை போய் பார்க்கலான்னு நினச்சேன் அப்படின்னா, மனோஜை பார்க்குறது இருக்கட்டுமா, அந்த முத்து மீனாவும் ராசி ஆகிட்டாங்களாம் கேள்விப்பட்டியா, இப்போ தான் மாமியார் சொல்லி கேள்விப்பட்டேன், மாமியார் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் அவங்களாம் ராசி ஆகிட்டாங்க, வீட்டுக்கே திருப்பி மீனா வந்துட்டா, அதுவும் வந்து மீனாவை வந்து அப்படியே அவங்க மாமனாரே வந்து தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காராம், விடுமீனானே எல்லாரும் பேசுகிறாங்களாம், அவங்க எல்லாம் ராசி ஆகிட்டாங்க, நீ ஒருத்தி மட்டும்தான் தனியா நின்று தவிச்சுக்கிட்டு இருக்க, அதை யோசிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி பேச, எனக்கும் அது தெரியும், நானும் பார்த்தேன், எனக்கு அவ்வளோ கோபமும் கடுப்புமா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே ஒன்றும் தெரியல அப்படின்னு வந்து அவங்க பேசும் பொழுதே வந்து, நான் உனக்கு சொல்றேன், இந்த பார் அவங்க யாரையுமே நம்பாத, அவங்க எல்லாருக்குமே உன் மேல எந்த அக்கறையும் இல்லை, நீ பணக்காரிங்கிறதுனால உன்ட்ட வந்து ஒரு மரியாதை வச்சிருந்தாங்க, நீ பணக்காரி இல்லைனாலும் வெளிநாட்டுக்காரினாச்சும் நினைச்சாங்க, இப்போ அதெல்லாம் இல்லைன்னு உனக்கு தூக்கி போட்டாங்க, உனக்குலாம் அவங்களுக்குலாம் வந்து நீ கருவேப்பிலை மாதிரி தான், இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு அதிரடியான ஐடியா ஒன்று கொடுக்குறாங்க. இந்த ஐடியா படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முத்துவும் மீனாவும் இப்போ திருப்பி அவங்க 2 பேரும் இறங்கி ஒன்றா வந்து கோயிலுக்கு கிளம்பி அவங்க போகும் பொழுது இப்போ வந்து இந்த முத்து மீனாவும் மொத்தமாக காலி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க டக்குன்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கோயிலுக்குள்ளார இவங்களும் போகிறாங்க, ரோகிணியும் போகிறாங்க. போயிட்டு ஒளிஞ்சு முத்து மீனாவும் வந்து இதுக்கப்புறம் விடு, வாழ்க்கையில் இதுக்கப்புறம் எவ்வளோ விஷயத்த பண்ணிட்டோம், சந்தோஷத்துக்காக மீனா நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம், கோயிலில் இதுக்கப்புறம் வந்து நீ ஒழுங்காக சாமி கும்பிட்டு எந்த ஒரு விஷயத்தை பற்றி நீ கவலைப்படாத, யோசிக்காத, எல்லாம் நல்லபடியாக ஆகிடும், ஆனால் அந்த ரோகிணி திருப்பி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு வந்து முத்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து, ஓஹோ நான் வரக்கூடாதுங்கிறீங்களா, என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ கரெக்டாக முத்துவும் மீனாவும் பிரசாதம் வாங்கி வச்சு உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வேணும்னே ரோகிணி ஒரு சின்ன பையன் போயிட்டு இருந்தவனை பிடிச்சி அப்படியே தள்ளி விட வந்து அந்த பையன் கீழே விழுந்து அம்மானு கத்த ஆரம்பிக்க, சின்ன பையன் கத்துறானேன்னு சொல்லிட்டு எப்பயும் போல முத்து மீனா நல்லது பண்றதுக்கு கிட்டக்க வந்து அந்த குழந்தைய தூக்கி வச்சு என்னாச்சு, யாரு உங்க அப்பா அம்மா எங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பிரசாதத்துல ஏதோ ஒன்று கலந்துட்டு கிளம்பி வந்துடுறாங்க. கிளம்பி வரும் பொழுதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கால் பண்ணி சிந்தாமணி கிட்டக்க எல்லாம் முடிஞ்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் என்ன யாராச்சும் வந்து பகைச்சிக்கிட்டா அவங்க காலி அப்படிங்கிறத வந்து நான் வந்து மறக்க போகிறதில்ல, நான் எப்பயுமே வந்து நான் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைப்பேன், மற்றவங்கள நான் தேவையில்லாமல் சீண்டாமல் இருப்பேன், இனிமேல் நான் எனக்காக வந்து இதெல்லாம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு வசனம்லாம் பேசிட்டு கிளம்பி வராங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல எவ்வளோ வசனம் பேசினாலும் கிடச்சாது அவங்களுக்கு ஆப்பாதான் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ரோகிணி இப்போ வந்து திருப்பி அந்த வீட்டுக்கே வந்து ஒரு தடவை மன்னிப்பு கேட்போம் எல்லாத்துக்கிட்டையும் அப்படின்னு வீட்டுக்குள்ளார நுழையலாம் அப்படின்னு நுழையிறதுக்கு முன்னாடி வந்து சரி ஓகே நம்ம முதல்ல கடைக்கு வேணாம் போகலாம் அப்படின்னு வந்து ஷோரூமுக்கு போனால் ஷோரூமில் மனோஜ் இல்லை, மனோஜ் வீட்டில் இருக்காரு அப்படிங்கிறாங்க. அவர் ரொம்ப மனசு வெறுத்து போய் அப்படியே எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு பைத்தியம் பிடிச்ச ரேஞ்சில் இருக்கார் அவர். ஸோ நேராக கிளம்பி வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி போனால் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க உள்ள நுழையிறத பார்த்தோன்னா வந்து எங்கடி வந்த என்னடி நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து கத்திக்கிட்டே விஜய் ஆகிறாங்க, கத்திக்கிட்டே வந்து எவ்வளோ கொழுப்பு இருக்கும் உனக்கு அப்படின்னு வந்து
பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து இப்போ ஆண்டி நான் சொல்றதை கேளுங்க ஆண்டி, எனக்கு உங்ககிட்டயும் மனோஜ்கிட்டையும் பேசணும் ஆண்டி, வேற யாருக்கிட்டையும் கூட பேச வேணாம், உங்க 2 பேருக்கும் தான் நான் அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கேன், இந்த வீட்டில் எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எனக்கு உண்மையிலே உங்ககிட்ட பேசணும் ஆண்டி, நம்ம பேசினா நான் என்ன தப்பு பண்ணேன் ஏன் பண்ணேங்கிறத சொல்கிறேன் ஆண்டி அப்படின்னா, நீ தயவு செஞ்சு வாயை தந்து எதுவுமே பேச வேணாம், உன்னை நான் மரியாதையாக நான் சொல்லும் போதே வெளில போயிடுறேன், நான் கொலை பண்ணிடுவேன் உன்னை, என் புள்ள படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு கதவு கிட்டக்க. டக்குன்னு திருப்பி ரோகிணி பார்த்தா சிந்தாமணி வந்திருக்காங்க. சிந்தாமணி தானே, சிந்தாமணி வாங்க, என்ன விஷயம் நீங்க அப்படிங்கும் போதே இல்ல இந்த ரோஹிணி பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, பார்த்தா ரோஹிணி உங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னு அப்படி உண்மையே தெரியாத மாதிரி கேட்டுட்டு ரோஹிணிகிட்ட கண்ணை காமிக்கிறாங்க. கண்ணை காமிச்சா உடனே அவங்க இல்ல இவெல்லாம் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ள உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கா, முதல்ல வீட்டை விட்டு வெளில போய் அப்படின்னு இவங்க கத்திட்டு இருக்கும் போது கரெக்டா பார்த்தா அடுத்தது மனோஜ் உள்ள வர்றார். எதுவுமே பேசல, கிரிம்மா உள்ள வர்றார். உடனே மனோஜ் என்ன வெளில போக சொல்லாத மனோஜ், என்னால நீ இல்லாம இருக்க முடியாது மனோஜ் அப்படின்னு இவங்க கெஞ்சி அப்படியே கட்டியெல்லாம் பிடிக்க பாக்குறாங்க. அவர் அப்படி தள்ளி விட்டு போயிட்டே இருக்காரு. என்னால நீ இல்லாம வாழ முடியாது அப்படிங்கும் போது சரி விடுங்க மாஸ்டர், சில பேர்லாம் என்னென்னவோ போய் சொல்லி ஏதோ மோசமானவங்களா இருக்காங்க, இந்த பொண்ணெல்லாம் உங்க மேல பாசமா தானே இருந்தா அப்படின்னு லைட்டா பேச, உங்களுக்கு எதுவும் தெரியாது சிந்தாமணி, நீங்க அமைதியா இருங்க அப்படிங்கும் போதே ஒரு மாதிரி மனோஜ் ஒரு மாதிரி வில்ல பார்வையா பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டே ரெண்டு எங்க இருந்து வர அப்படின்னு கேட்குறாரு. எங்க இருந்து வரேன்னா இன்னும் இல்லை, நீ எங்க இருந்து வர அப்படின்னா, இல்லை நான் ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். ஓ அப்படியா, சரி ஓகே, ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருக்கேன், இப்போ எங்க இருந்து வர அப்படின்னா, எங்க இருந்து வந்திருக்கேன்னா இல்லை கோயில்ல இருந்து வந்தியா அப்படின்னா, அவங்க திரு முடிக்கிறாங்க. முடிச்சு கோயில்ல இருந்து அப்படின்னா, இல்லை உண்மையை சொல்லு கோயில்ல இருந்து வந்தியா அப்படின்னு மனோஜ் கேட்கற டோன் எல்லாமே வித்தியாசமா இருக்கிறனால அவங்க யோசிச்சு உனக்கு எப்படி மனோஜ் அப்படிங்கும் பொழுதே இப்போ மீனாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம், அதுக்கு ஏதாச்சும் உனக்கு தெரியுமா அதை பற்றி அப்படின்னா, என்னதுடா எதுக்குடா அப்படின்னு இந்த பக்கம் விஜயா கேட்க, இல்லைம்மா ஒரு நிமிஷம் ரோகிணி உனக்கு தெரியுமா கேட்டால், எனக்கு எதுவும் தெரியாதே மனோஜ், எனக்கு எப்படி தெரியும், நான் அவங்களாம் பார்க்கவே இல்லையே, அவங்களுக்குலாம் எல்லா விஷயமும் தெரிஞ்சு என்ன நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு பண்ணவங்க, ஏதாவது சாப்பிடாம கிடாமல் இருந்திருப்பாங்க, எனக்கு தெரியாது அப்படிங்கும் போது அப்படியா நான் ஆமாம் அப்படிங்கும் பொழுதே டக்குன்னு எடுத்து ஃபோனை காமிச்சா ஃபோனில் இவங்க அந்த மருந்தை ஏதோ கலக்கிறது இருக்குது. ஸோ கரெக்டாக ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டக்குன்னு ரிவைன் பண்ணால் அங்கே இவங்க எதையோ கலந்துட்டு போன உடனே டக்குன்னு அந்த பக்கம் ஓடி இப்ப முத்து மீனாவும் சாப்பிடலான்னு போகும்போது பையன் தடுக்கிறான். தடுத்து சார் சாப்பிடாதீங்க சார், அதுல யாரோ ஒருத்தங்க எதையோ கலந்தாங்க சார், நான் இங்க ஒரு விளாக் எடுத்துட்டு இருந்தேன் சார், விளாக் எடுக்கும்போது அது எதுல கேப்சர் ஆயிருக்கு பாருங்க அப்படின்னு கொடுத்த அந்த ஒரு இது இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு உடனே ஷாக் ஆகி அது இப்ப ஏதோ கலந்துட்டு வந்திருக்கேன், அவங்கள வாழ்க்கையை நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு. இல்ல எவ்வளவு கேவலமா இருக்க, இப்பதான் லாயரை போய் பாட்டு வந்தேன், இந்த பார் அப்படின்னு டிவோர்ஸ் நோட்டீஸ் அப்படின்ட்டு இதுல முதல்ல கையெழுத்த போடு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே உள்ளார முத்துவும் மீனா வராங்க. முத்துவும் மீனாடி முறைச்சிட்டே உள்ளார ஓ கொல்ற ஸ்டேஜுக்கு போயிட்டியா, நான் கூட உன்னை என்னவோ ஏதோ நினைச்சேன், இவரெல்லாம் சும்மா விடக்கூடாதுமா, போலீஸை கூப்பிடுறோம், இவ ஒரு பெரிய ஃப்ராடு, இது இல்லாம கொலகாரி வேற அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே சிந்தாமணி திருன்னு முடிக்கிறாங்க. ஐயோ மாட்டிட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப கட்டத்திலேயே ரோகிணி எந்த வில்லங்கமான பிளான் போட்டாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துக்கும் தெரிய வர மாதிரி இருக்க போதா, இல்ல இப்பயும் திருப்பி மீனா ரோகிணிக்கு பாவம் பார்த்து நீ வீட்டுக்குள்ள எப்படி இருந்தாலும் வந்துடலாம், கொஞ்ச நாளைக்கு மட்டும் அமைதியா இரு அப்படின்னு பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி விஷயங்களை பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கறத சொல்லுங்க. அந்த ப்ரெடிக்ஷனை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு அதே சமயத்துல பாண்டியன் ஷோஸ்க்கான ப்ரெடிக்ஷனையும் பார்த்துட்டு அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.